ஹாய், வெல்கம் பேக் டு கைவினை கரவேல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டுட்டோரியல் என்ன பார்த்தோம் அப்படின்னா எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இந்த டுட்டோரியலில் எண்டு நாட்டும் செயின் ஸ்டிச்சு வச்சு என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கர்வ்ஸு அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியாக ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம நார்மல் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்பர் 14ங்கிற நீடில் தான் எடுத்திருக்கேன், சில்க் த்ரெட்டு. ஸோ ஆல்ரெடி செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறது உங்களுக்கு டுட்டோரியலாக போட்டிருக்கேன். உங்களுக்கு அது பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக எப்படி செயின் ஸ்டிச் போடுறோமோ அந்த மாதிரி ஒரு லைனுக்கு போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டு பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், உருண்டாக வந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ எண்டு நாட் போட போகிறோம். எண்டு நாட் போடுறது லாஸ்ட் டுட்டோரியலே பார்த்துருக்கோம், பரவாயில்ல, திருப்பி ஒருக்கா சொல்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக இருக்க செயினை வந்துட்டு கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுக்கோங்க. விட்டுட்டு திருப்பியும் அப்படியே செயின் எடுத்து இதுக்குள்ளே கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு ஸோ இதில் இருக்கிறத த்ரெட்டை இப்படி கொண்டு போயிட்டிங்கன்னா நாட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ ஒன் லைன் செயின் ஸ்டிச் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கர்வ்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பென்சிலை ட்ரா பண்ணி அது மேலேயே கொண்டு போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்துட்டிங்கன்னா நீடில்ஸ் வந்து என்ன ஷேப்பில் கொண்டு போனாலுமே 90 டிகிரியில் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கீழேருந்து த்ரெட் வந்து செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சில்க் த்ரெட்டில் போடுறத நீங்கள் நார்மல் சுவிங் த்ரெட்லேயும் சில்க் த்ரெட்லேயும் ஜரிலையும் போடுங்க. ஸோ 3ல் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா செயின் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி ஷேப்ஸ் போடுறது அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ எண்ட் நாட் போட்டுக்கிறேன். இதில் எண்ட் நாட் போட்டு ஸோ இது பார்த்தாச்சு. இனி வந்து இந்த மாதிரி கர்வ்ஸ், இந்த ஷார்ப்னஸ்லாம் எப்படி கொண்டு வரதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த குட்டி கர்வ்ஸ் வரும்போது குட்டி குட்டி செயின் ஸ்டிச் போடும்போது அந்த திருப்பும்போது உங்களுக்கு அந்த கர்வ் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ இங்கே நான் பாருங்கள், நான் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், டேர்னிங் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வ்ஸ் வந்து நல்லா காட்டும். இந்த இடத்துல நான் கர்வ் டேர்ன் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், குட்டி செயின் ஸ்டிச் போட்டு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த டேர்ன் வந்து நல்லா தெரியும். பாருங்கள், அந்த ஷார்ப்னஸ் வந்து நல்லா தெரியுதா? ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த இடத்துல நான் டேர்ன் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். ரொம்ப சின்னதாக போட்டு இப்படி டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீட்டாக உங்களுக்கு இது தரும்.
ஸோ இந்த இடத்துல திருப்ப போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா குட்டியாக ஒரு சின்ன செயின் ஸ்டிச். ஸோ ஒரு பென்லேயோ இல்லை ஒரு பென்சிலையோ நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த இடத்துல டர்னிங் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன்னா சின்ன செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் லாங்காக போட்டு நம்ம கொண்டு போய்க்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா எண்டு நாட் போடுறேன். ஸோ எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், லைன் போட்டு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.